No, it's a type of learning through stories and incidents. Yes, my brothers and sisters from grade 6 to 9 is going to teach you all the moral is too much of anything is good for nothing through the Tamil drama. தம்பி முருகா, என்னம்மா? ஏப்பா பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சு, ஏதோ பெரிய போன்ல தான் மெசேஜ்லாம் வருமாமே, சத்த அதை வாங்கி கொடுப்பா. ஏமா அது 1 ரூபா 2 ரூபா விக்குது, 1000 கணக்குல விக்குதுமா. ஏப்பா எப்படியாவது வாங்கி கொடுப்பா. அம்மா வாங்கி கொடுங்கப்பா. ஏய் கம்முனுங்க பாக்குறேன். மா இங்க வாங்க, பசங்களை கூட்டிட்டு வாங்க. என்னப்பா, என்ன விஷயம்? இந்தாங்க போன் கேட்டீங்கல்ல. ஐ ஜாலி போலே. ஏய் கம்முனுங்க. ஏப்பா பணம் நீ எப்படிப்பா வாங்கின? எல்லாம் வட்டிக்கு தான் வாங்கினேன். வட்டிக்கா? யாருக்கிட்டப்பா? நம்ம சொந்தக்காரங்க கிட்ட. சொந்தக்காரன்ற வட்டிக்கு கொடுத்தானா? காசுக்கு முன்னாடி சொந்தக்காரனாவது எவனாவது. சரிப்பா, இந்தாங்க போன் வேணும்னு கேட்டீங்களா, என்ன எதானாலும் இதுல பாருங்க. சரிங்க பாட்டி. எங்க நேராச்சு, பிள்ளைகள்லாம் காணோம். எல்லாம் கிளம்பிட்டீங்களா? இருங்க சோறு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சோறு தின்னுங்க. ஐயோ என்ன இப்படி தள்ளி விட்டாலே. பாட்டி மேல இம்புட்டு பாசமா என்ன தள்ளி விட்டாலுங்க, நான் அழுவுறேன். அடி பாவி, இந்த போனும் நீ என் வீட்டுக்கு வந்துச்சு, என் குடும்பமே ரெண்டா போச்சு. குடுங்கடி போன வேணா ஒண்ணு வேணா, பள்ளிக்கூடத்துக்கு போங்க போங்க. என்னடா யாரோ மாதிரி நடந்து போற? இதெல்லாம் உன் வீட்டுல தான்டா நடக்குது. அதெல்லாம் பார்க்கதான் நீ இருக்க, அதனால தான் உன்னை வச்சிருக்கேன். அடைச்சி போடா. எல்லாம் பாரு, செல்ல பார்த்துட்டு போட்டதெல்லாம் போட்ட இடத்துல போட்டு போயிடுச்சுங்க. யாருமா வீட்டுக்குள்ள? வெளியம்மா. அட யாருப்பா நீ? என்கிட்ட தான் வட்டி வாங்கணும். நான் தான் அந்த ஸ்பீடு வட்டி பிச்சை பெருமாள். எடுக்கிறதே பிச்சை, இதுல ஸ்பீடு பிச்சையா? என்ன விஷயமா வந்திருக்க? என்கிட்ட தான் வட்டி வாங்கணும். பொறுத்து பணத்துக்கு வட்டி வாங்க வேணாமா? வட்டி வாங்க வந்திருக்கேன். என்னப்பா பணம் கொடுத்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள வட்டின்னு வந்து நிக்கிற? உனக்கு தெரியாதா? மாமா வாங்கினது ஸ்பீடு வட்டி. ஸ்பீடு வட்டியா? ஆமா, நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் வட்டி போடுவேன். நீங்க என் சொந்தக்காரனா இருக்கிறதுனால 2 நாளைக்கு ஒருக்கா வட்டி போடுறேன். அட கடவுளே, இதெல்லாம் எனக்கு தெரியாமே போச்சு. சரிப்பா, இப்ப என் கையில ஒண்ணும் இல்ல, நீ போயிட்டு அப்புறமேட்டுக்கு வாப்பா. நீ போயிட்டு அப்புறமேட்டுக்கு வான்னு சொல்றது தான் நான் வெளியூர்ல இருந்து வந்தேனா? ஏப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பையன் என்ன சொன்னான்? ஆடி வந்தா தானே தருவேன்னு சொன்னான். போப்பா, ஆடி வந்தா வாப்போ. ஆடி வந்தா தருவல்ல? தருவேன். இங்க பாருங்க, நீங்க தான் சாட்சி. அம்மா ஆடி வந்தா தரங்குது. ஆடி வந்தா தருவல்ல? அட தருவேன், போப்பா. இங்க பாருமா, இந்த டன கடின கடின கடி டன கடின கடின கடி டன கடின கடின கடி டன கடின கடி டன கடின கடின கடி டன என்னப்பா பண்ற? நீதானுமா ஆடி வந்தா காசு தரேன்னா? அதான் ஆடி வந்திருக்கேன். இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அட கடவுளே, இந்த பைத்தியக்காரெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏப்பா நான் உன்னை ஆடி வந்து வாங்கிக்க சொல்ல, ஆடி மாசம் வந்து வாங்கிக்க சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் காசு கொடு. இப்ப என்ன உனக்கு வட்டி தானே வேணும்? இந்தா புடி. சொந்தக்காரன்னு பார்த்தா அவன் என்கிட்டயே வந்து இப்படி வட்டி வாங்குறானே. நீ எத்தனை பேத்துக்கிட்ட எப்படிலாம் வாங்கியிருப்பான். இவனால எத்தனை குடும்பம் வீணா போயிருக்குமோ தெரியல. பாட்டி நாளைக்கு பிரின்சிபல் சார் வந்து உங்களை ஸ்கூல்ல பார்க்க சொன்னாங்க. எதுக்கு தெரியல. அப்படியா? சரி நாளைக்கு நம்ம போலாம். சரிங்க பாட்டி. சரி வாங்க, ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போனோம், நீங்களே போலாம்.
என்ன இப்போ வர வர மார்க் ரொம்ப கம்மியாயிருக்கு? என்ன வாட் இஸ் திஸ்? Good morning, sir. Who is that? தோர இங்கிலீஷ்லாம் பேசுது. யார் இவரு? எங்க பிரின்சிபல் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் ஸ்கூலுக்கு வர சொன்னீங்கன்னு பிள்ளைங்க சொன்னாங்க. இந்த 3 பேரும் பண்ணாலும் ஸ்கூலுக்கே வரதில்ல. அப்படியே வந்தாலும் தலைவலியும் கண் வலியும் படுத்துக்கிறாங்க. இப்பெல்லாம் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க ஹாஸ்பிடல் கொண்டு போய் காமிக்க மாட்டீங்களா? காமிச்சேனே. இதெல்லாம் செல்லு பார்க்கறனால தான் வருதுன்னு சொன்னாங்க. எது செல்லு பார்க்கறாங்களா? இவங்களுக்கு எதுக்கு நீங்க செல்லு தரீங்க? இவங்க தான் சொன்னாங்க எங்க சார் நோட்ஸ்லாம் இதுல தான் அனுப்புவாரு. நாங்க இதுல தான் படிப்போம் சொல்லிட்டு விடிய உட்கார்ந்து செல்லு பார்ப்பாங்களே. எது நாங்க நோட்ஸ் அனுப்புறோமா? நாங்க நோட்ஸ்லாம் அனுப்ப மாட்டோம், ஹோம்வொர்க் தான் அனுப்போம். அது உங்களுக்கு தான். நீங்க பார்த்து புக்கை தான் படிக்க சொல்லணும், போனை கொடுத்து படிக்க சொல்லக்கூடாது. சார் இவனும் தான் சார் தினமும் ஃபோனே தான் பார்த்துட்டு இருக்கான். வீட்டில் இருந்தால் படிக்கவே மாட்டேங்கிறான். பாப்பா இனிமேல் விட்டுருப்பா. நான் இனிமேல் ஃபோன் பார்க்க மாட்டேப்பா. விட்டுருப்பா ப்ளீஸ்ப்பா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கும் பொதுவாக ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு எப்பவுமே மொபைல் கொடுத்து வளர்க்காதீங்க. அப்படியே உங்களுக்கு தெரியாமல் அவங்க எடுத்தாலும் அவங்க மொபைலில் என்ன பார்க்குறாங்கன்னு வாட்ச் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே நாங்கள் சொல்கிறதா சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க, நீங்கள் சொல்கிறதா சொல்லி எங்களை ஏமாற்றுவாங்க. இப்போ டேர்முக்கு டேர்ம் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் மார்க்ஸ் என்ன நீங்களே வந்து நேரில் பாருங்க. அப்போதான் உங்கள் குழந்தைங்களோட லெவல் என்னன்னு உங்களுக்கும் தெரியும், அவங்க வீட்டில் என்னென்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். குழந்தைங்களோட படிப்பில் பெற்றோர் ஆசிரியர் இந்த 2 பங்கு இருந்தாதான் அவங்க நல்ல நிலையில படிச்சு ஒரு லெவலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி நீங்க செல்லு கொடுத்து வளர்த்தீங்கன்னா அவங்க கண்ணு மூளை நரம்புகள் இது மாதிரி நிறைய பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிப்பா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நாங்க ஏதோ தெரியாம போனை கொடுத்துட்டேன். இனிமேல் நானும் என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் போனை கொடுக்காம பத்திரமா பார்த்துப்பேன். அடுத்த தடவை இவங்களும் மார்க் வாங்கிடுவாங்கப்பா. ரொம்ப நன்றி.